Hello friends and subscribers, welcome to Cricket Live Action YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடக்கக்கூடிய 7வது மேட்சுக்கான ஒரு 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே டெமோ டீம்ஸாக கன்சிடர் பண்ணி இதிலேருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டீம் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டீமை பார்க்க போகிறீங்க. டீமை பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த டீம் ஓகே நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த டீமோட போங்க. இல்லைனா 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல காம்பினேஷன்ஸோடு உங்களுக்கு வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் வந்து எங்கிறது ஹைதராபாத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசிஸ் குபேரா ஆப்பில் ஜாயின் பண்ணலனாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 39 ரூபா என்ட்ரி ஃபீஸில் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 39 ரூபா என்ட்ரி ஃபீஸில் நீங்கள் கட்டி அதாவது 9500 பேர் தான் ஸ்பாட்டு. நீங்கள் கடைசி ரேங்க் வந்தால் கூட நீங்கள் போட்ட அமௌண்ட் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ கடைசி ரேங்க் வந்தால் கூட நீங்கள் 100% வின்னிங் இது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9500 ஸ்பாட்டு. நீங்கள் 9500 ரேங்க் வந்தால் கூட உங்களுக்கு 39 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டுறீங்க. 29 ரூபாய்க்கு மினிமம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ 100% வின்னர்ஸ் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 18,000 மட்டும் வெறும் 9500 ஸ்பாட் தான். நீங்கள் போடுற மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்போ கண்டிப்பாக இதில் வந்து மேலே வர சான்ஸ் இருக்குது. யூசர்ஸ் பேஸ் ரொம்ப 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 கம்மி. திரும்பவும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கடைசி ரேங்க் 9500வது ரேங்க் மொத்தமாக 9500 ஸ்பாட்டு தான். அதில் கடைசி ரேங்க் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 29 ரூபா கிடச்சிருது. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பில் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வே. அந்த மெகா கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் 39 ரூபா என்ட்ரி ஃபீஸ் போடணும். பட் இதுக்கு வந்து 0 rupees என்ட்ரி ஃபீஸ் தான். ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் 0 rupees என்ட்ரி ஃபீஸில் அமௌண்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் கூட இதில் ப்ளே பண்ணிக்கலாம். இதை விட ரொம்ப முக்கியம், நம்மளோட யூசர்ஸ் எல்லாருமே இதில் ப்ளே பண்ணுறது என்னென்னா, இந்த டியோ அப்படிங்கிறதுலையும் இந்த டியோ ப்ரோ அப்படிங்கிறதுலையும் தான். இந்த டியோனா என்ன, அந்த 5 பிளேயர் அவங்களே வந்து மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு பிளேயர் வந்து நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஆப்பனன்ட் மிச்சி மார்ஸை வந்து பிக் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆப்பனன்ட் மிச்சி மார்ஸை வந்து பிக் பண்ணியிருக்காரு. நீங்கள் யாரை பிக் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட ஆப்பனன்ட் யாரை பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, மிச்சி மார்ஸை தான் பிக் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்துட்டு அவருக்கு அகேன்ஸ்டாக நம்ம டிராவிஸ் ஹெட்டை கட்டலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிச்சி மார்ஸ் வந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே. நம்ம டிராவிஸ் ஹெட் 36 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாருன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டியிருக்கிறது வந்து உங்களுக்கு வின் ஆகிடும். ஸோ அவர் வந்து உங்களோட ஆப்பனன்ட் வந்து லாஸ் ஆகிடும். இதுதான் அதோட கான்செப்ட். இதோட கான்செப்ட் பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் பிக் பண்ண போகிறீங்க, நம்ம நிறையா ஏர்ன் பண்ண போகிறோம். இதோட கான்செப்ட். டியோ ப்ரோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, 5 பிளேயர் 2 செட்டாக கொடுத்துருப்பாங்க. செட் 1ல் 5 பிளேயரும் செட் 2ல் 5 பேரும் மொத்தம் 10 பேர் கொடுத்துருப்பாங்க. செட் 1லேருந்து ஒரு பிளேயரும் செட் 2லேருந்து ஒரு பிளேயரும் நம்ம பிக் பண்ணணும். அப்படி பிக் பண்ணுறப்போ இப்போ செட் 1ல் இருக்கிற பிளேயர் வந்து 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், செட் 2ல் இருக்கிற பிளேயர் 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுது. உங்களோட ஆப்பனன்ட் செட் 1ல் வேறு ஒரு பிளேயர் பிக் பண்ணியிருக்காரு, அவர் வந்து 30 பாயிண்ட்டும், செட் 2ல் வந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருக்காரு, அவர் வந்து 20 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காருன்னு உங்கள் ஆப்பனண்டோட பாயிண்ட்ஸ் வந்து 50. ஸோ அப்போ நீங்கள் 70 பாயிண்ட் எடுத்து நீங்கள் வின் பண்ணிடுங்க. இதுதான் கான்செப்ட். இது வந்து டியோ ப்ரோ. டியோங்கிறது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணுறது. டியோ ப்ரோவில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செட் 1 கொடுத்துருப்பாங்க. அது 2லேருந்து ஒவ்வொரு பிளேயரை பிக் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜிஎஸ்டி அமௌண்ட் பிடிக்கிறது இல்லை, டிடிஎஸ் அமௌண்ட்டும் பிடிக்கிறது இல்லை. இன்ஸ்டன்ட் விட்ரால் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழ் பெல். நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் நிக்கோலஸ் பூரான் அண்ட் ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர் அண்ட் டிராவிஸ் ஹெட், ஐடன் மர்க்ரம், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சர்துல் தாக்கூர், ஆடம் ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் முகமது சமி. இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து நம்ம அபிஷேக் சர்மாவை கேப்டனாகவும் டிராவிஸ் ஹெட்டை வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில். இந்த டீம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அடுத்ததாக செகண்ட் டீமை பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரான் அண்ட் ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில், டிராவிஸ் ஹெட், ஆயுஷ் படோனி, அபினவ் மனோகர், தென் அபிஷேக் சர்மா, ஐடன் மர்க்ரம், முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல்,
சர்துல் தாக்கூர் அண்ட் ரவி பிஸ்னாய். இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனாகவும் ஐடன் மக்ரமை வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டீமுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஷப் வந்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முகமது சமிக்கு கூட நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் நிக்கோலஸ் பூரான், ஹென்ரி கிளாசன், ரிஷப் பந்த், பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட், மிச்சு மார்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் சர்துல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ் அண்ட் சிமர்ஜித் சிங். இந்த டீமுக்கு வந்து நம்ம கேப்டனாக முகமது சமியையும் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட்டையும் கொடுத்துருக்கோம். இந்த டீமுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவரில் போல் பண்ணக்கூடிய ஹர்ஷல் பட்டேல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கேப்டன் ஆப்ஷனாகவே நீங்கள் டிராவிஸ் ஹெட்டுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஃபோர்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஹென்ரி கிளாசன் அண்ட் ரிஷப் பந்த் 2 பேர் விக்கெட் கீப்பரில் பிக் பண்ணியிருக்கோம். தென் டேவிட் மில்லர், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஐடன் மர்க்ரம், முகமது சமி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ரவி பிஸ்னாய் அண்ட் சர்துல் தாக்கூர். இந்த டீமுக்கு நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ஹென்ரி கிளாசனை கேப்டனாகவும் ரிஷப் பந்தை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். 2 பேருமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. தென் பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட். இதுக்கு நீங்கள் சேஃபாக கேப்டன் ஆப்ஷனாக போகிறதா இருந்தால் அபிஷேக் சர்மாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஐந்தாவது டீமை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன் அண்ட் ரிஷப் பந்த் 2 பேர் விக்கெட் கீப்பர்ஸில், டிராவிஸ் ஹெட் அண்ட் ஆயுஷ் பதோனி 2 பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ஸில், ஐடன் மக்ரம், அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 3 பேரும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முகமது சமி, பேட் கமின்ஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா அண்ட் ரவி பிஸ்னாய். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா கேப்டனாகவும் ஐடன் மக்ரமுக்கு நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் ஓரளவு சேஃபாக நீங்கள் போகிறதா இருந்தால் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் முகமது சமி ஆர் பேட் கமின்ஸ் இவங்க 2 பேருக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த டீமுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஆறாவது டீம் விக்கெட் கீப்பரில் 4 பேருமே பிக் பண்ணியிருக்கோம். ஹென்ரி கிளாசன், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த் அண்ட் இஷான் கிஷான் இந்த 4 பேருமே விக்கெட் கீப்பரில். பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது சமி மிச்சு மார்ஸ் அண்டு டிராவிஸ் ஹெட் 2 பேரும் பேட்டிங் ஆப்ஷனில். ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஐடன் மர்க்ரம். பவுலிங் ஆப்ஷனில் பேட் கமின்ஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா. இதுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். வைஸ் கேப்டனாக ரிஷப் பந்துக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நிதிஷ்குமாருக்கு மேபி ஓவர் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தால் கூட பேட்டிங்கில் வந்து 30 ரன் அடிப்பார். அந்த ஒரு காம்பினேஷனில் தான் இந்த டீம் உருவாக்கியிருக்கு. இதில் நீங்கள் சேஃபாக போகிறதா இருந்தால் லைக் வந்து டிராவிஸ் ஹெட் தாங்க, எல்லாருமே டிராவிஸ் ஹெட் தான் வந்திருப்பாங்க. அவர் தான் சேஃபான ஆப்ஷன். ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து பேட் கமின்ஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஏழாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஹென்ரி கிளாசன் அண்ட் ரிஷப் பந்த் 2 பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில். பேட்டிங் ஆப்ஷனில் டிராவிஸ் ஹெட், ஐடன் மக்ரம், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஆடம் ஜாம்பா, ரவி பிஸ்னாய், பேட் கமின்ஸ் அண்ட் சர்துல் தாக்கூர் அண்ட் முகமது சமி. இந்த டீமுக்கு கேப்டன் ஆப்ஷனாக நம்ம டிராவிஸ் ஹெட்டுக்கும் வைஸ் கேப்டனாக வந்து ரிஷப் பந்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் லைக் நீங்கள் ஐடன் மக்ரம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக எட்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் 3 பேர் பிக் பண்ணியிருக்கோம். இஷான் கிஷான், ரிஷப் பந்த் அண்ட் ஹென்ரி கிளாசன். பேட்டிங் ஆப்ஷனில் மிச்சு மார்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட், ஆயுஷ் படோனி. தென் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐடன் மக்ரம், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது சமி அண்ட் ஆடம் ஜாம்பா. இதில் வந்து ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவுக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஐடன் மக்ரமுக்கு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் கொஞ்சம் வைஸ் கேப்டன் ஓரளவு சேஃபாக போகிறதா இருந்தால் நீங்கள் ரிஷப் பந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடன் மக்ரமுக்கு பதிலாக. பட் ஐடன் மக்ரம் இந்த மேட்ச் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான் 3 லெஃப்டிஸ் இருக்கிறதுனால ஐடன் மக்ரமுக்கு மேபி சான்சஸ் வந்து இருக்கலாம். 9வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஹென்ரி கிளாசன் அண்ட் ரிஷப் பந்த் 2 பேர்த்தையும் விக்கெட் கீப்பரில் பிக் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக டேவிட் மில்லர் அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் பேட்டிங் ஆப்ஷனில். ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா அண்ட் ஐடன் மக்ரம் இந்த 3 பேரும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில். பவுலிங்கில் ரவி பிஸ்னாய், சர்துல் தாக்கூர், முகமது சமி அண்ட் ஹர்ஷல் பட்டேல். இது வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸில். இதில் கேப்டனாக அபிஷேக் சர்மாவுக்கு வைஸ் கேப்டனாகவும் ஐடன் மக்ரமுக்கு கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் டிராவிஸ் ஹெட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேப்டன் ஆப்ஷனாக ரிஷப் பந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பரில் நிக்கோலஸ் பூரான் அண்ட் ஹென்ரி கிளாசன் அண்ட் ரிஷப் பந்த் இந்த 3 பேருமே 10வது டீமில் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சு மார்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் டிராவிஸ் ஹெட் இந்த 3 பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ஸில். ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா, சர்துல் தாக்கூர் அண்ட் டி சிங். ஸோ இது வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸில். இதில் டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து கேப்டனாகவும் மிச்சு மார்ஸுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் லைக் நீங்கள் வந்து நிக்கோலஸ் பூரானுக்கு கூட நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். அல்லது ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க.
10 டீம் கொடுத்துருக்காங்க, 10 டீமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேண்டசி நாலேஜ் இருக்குது. இந்த டீம் எல்லாமே டெமோ டீமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படின்னா, இப்போ இந்த 10வது டீம் இதை பார்க்குறீங்க. ஸோ இதை பார்க்குறப்ப இந்த டீமில் வந்து டேவிட் மில்லரை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல டேவிட் மில்லருக்கு சிங்கிள் ஆப்ஷன் தான், பேட்டராக மட்டும்தான். அப்போ நம்ம வேணால் ஐடன் மெக்ரம்க்கு இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நாலேஜில் 1 or 2 பேரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா காம்பினேஷனாக உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். உங்களோட டீமும் நல்ல கிராண்ட் லீக்ஸ்க்கு வரும். அதே மாதிரி காப்பி பண்ணி எல்லாரும் ஒரே பாயிண்டில் வந்து ஒரே ரேங்கில் இருக்கிறதுக்கு நீங்கள் 1 or 2 பேர் டிஃபரன்ஷியல் காட்டுறப்போ அந்த டீம் வந்து சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் நல்ல ரேங்கில் வந்து நல்ல அமௌண்ட்டும் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே டெமோ டீமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது. அதே மாதிரி குபேர ஃபேண்டசியில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு காம்பினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேண்டசி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.